ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேல் நம்பர் 14 வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி டியூ டு டைம் கன்சிடர் பண்ணனால நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கல. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அடுக்கு பாத்திரம், அப்புறம் நிறைய தூக்கு பானை, தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்க, ஷோ பீஸ், மினியேச்சர். அன்றைக்கி இது ஃபுல் வீடியோவில் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி பிக் சைஸ் ப்ராடக்ட்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேல் நம்பர் 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்பிளே, இந்த ப்ராடக்ட்ஸோட டிஸ்பிளே அதில் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம அன்றைக்கி பார்த்துருப்போம். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் வாஷ் தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் பண்ணிகிட்ருக்கோம். இது வாங்கின மாதிரியே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணால் ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வருஷம் வாஷ் பண்ணாமலே பிளாக்காக தான் இருந்திருக்கும். இதை வாஷ் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸ் உங்கள் கைக்கு வரணுன்னு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறப்பவே வாஷ் பண்ணி செக் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்போ இருக்க மக்களுக்கு தான் தெரியும். இப்போது இந்த ஜென்ரேஷன் 2K 90s கிட்ஸ், 2K 80s கிட்ஸ்க்கெலாம் தெரியல. அவ்வளோ நிறைய பேர்த்துக்கு தெரிய வரல. ஸோ நீங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுனால எங்களுக்கு என் ஏஜும் அப்புறம் 2K அப்கமிங் ஜென்ரேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும்னு என்னோட விருப்பம். ஐ மீன் எடுத்து யூசேஜுக்கு. இது எல்லாமே அன்யூஸ்டு ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி 1 லிட்டர் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான். அதுக்கு மேலே கூட இதை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய அசம்ஷனில் இது 1.5 kg இருக்கும். இது வந்து மில்க் கேன். அந்த காலத்தில் இதில் தான் இப்போ வாங்குற மாதிரி அப்போ வந்து பசும்பால் இப்போ பேக்கெட்டில் வருது. அப்போ பசும்பால் போய் வாங்குறப்போ இதில் தான் வாங்கிட்டு வருவாங்க. இதை நாங்கள் வந்து பாலிஷ் கொடுக்கலாம். நாங்கள் ஒன்றும் பாலிஷ் பண்ணல. பட் பாலிஷ் இல்லாமலே வாங்கிக்கணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து வெத்தலை பெட்டி. வெத்தலை பெட்டி வந்து ரொம்ப பிக் சைஸ். பிக் சைஸ்னால் மெகா சைஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. பாதம் வச்சுருக்கு. வெயிட்டு ரொம்ப ஹெவி வெயிட்டு. பாதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸாக இருக்கும். இதில் வந்து எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. குட் கண்டிஷன். இந்த மாதிரி பிக் சைஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். மேபி அதோட இதை விட பிக் சைஸ் இருக்கான்னு நான் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் இது வந்து இட்லி பாத்திரம். இது வந்து ஹேண்டில்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து தட்டில் வந்து குமிழ் வச்சுருக்கு. குமிழுமே நல்லா ஷைனிங்காக நல்ல கண்டிஷன். நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கிளாத் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேறு எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. இது எல்லாமே ஆன்டிக்கு, குட் கண்டிஷன். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே குட் கண்டிஷனாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நாங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செக் பண்ணி தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். எந்த ஒரு டேமேஜும் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா வாங்குறப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு செல் பண்ணுறதுல எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ். நல்லா இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அதுதான் எங்களுக்கு ஹாப்பினஸ். ஸோ நாங்கள் நல்லா செக் பண்ணி தான் அவங்களுக்கு அனுப்புவோம்.
இந்த இட்லி பாத்திரம் வந்து நீங்கள் வந்து பாலிஷ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆன்டிக்னாலே இந்த லுக்கு தான். இந்த இந்த லிட்ல மட்டும் ஒரு இடத்துல க்ரீன் கலராக இருக்கும். அது வந்து பெரிய ஃபால்ட்டா எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம பாலிஷ் பண்ண வேண்டாம். இதோட லுக்கே இப்படி தான் இருக்கும். இந்த கலர் தான் ஆன்டிக்கோட கலரே இதுதான். ஸோ அதனால நம்ம இப்படியே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்மால் பவுல். இதை நீங்கள் வந்து எதுவும் சட்னி, கார சட்னி எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். 2 இருக்குது, செட்டாக பேராக இருக்குது. நீங்கள் சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேராகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்டிக்கோட ட்ரெஷர்னே சொல்லலாம். இது வந்து வெத்தலை பெட்டி தான் இதுவும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கேரளாலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இதெல்லாமே யூனிக்காக தான் கிடைக்கும். எப்பயாவது தான் கிடைக்கும். இது வந்து கீயோடவே வெத்தலை பெட்டி அப்போல்லாம் செஞ்சுருக்காங்க. பாதம் இருக்குது லைட்டாக. இதை வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணனால தான் லைட்டாக கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இன்னும் நல்லா அழகாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பம்ப்கின் ஷேப் தூக்குவாளி. தமிழில் பரங்கிக்காய் தூக்குவாளி. நல்ல கண்டிஷனாக இருக்குது. டின் கோட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. இதுவும் அன்யூஸ்ட் ப்ராடக்ட் தான். டின் கோட்டிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 kg இருக்கும். அப்ராக்சிமேட்டு தான். 3 kg, 3.5 kg கூட இருக்கலாம். குமிழ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக் சைஸாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இதுவும் வெத்தலை பெட்டி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் வெத்தலை பெட்டி. இதை எல்லாமே வாஷ் பண்ண தான் அதுக்கு ஒரு ஒரிஜினல் லுக்கே கிடைக்கும். இது வந்து ஒன் டைம் தான் வாஷ் பண்ணனால இப்படி இருக்கு. இதுக்கும் கீ இருந்துச்சு, பட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. தேவைப்பட்டால் போட்டு தருவாங்களாம். இப்போ கீ மட்டும் நியூவாக இருக்கும், மீதி எல்லாமே அந்த ப்ராடக்ட் வந்து ஆன்டிக்கு. தேவைப்பட்டால் கீ போட்டு தருவாங்க. நெக்ஸ்ட் நிறைய ஸ்மால் தூக்குவாளியெல்லாம் வந்திருக்கு. இது வந்து மில்க் கேன். இது வந்து பாலிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. உள்ளே வந்து ஆக்சுவலாக டின் கோட்டிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே தான் பாலிஷ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து டின் நல்லா இருக்கான். ஸோ டின் உள்ளே கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் டின் கோட்டிங் கொடுக்கல ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்பிள் தூக்கு. அன்யூஸ்டு ப்ராடக்ட். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் இது நார்மல் தூக்குவாளி. இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். இதில் தான் முன்னாடிலாம் புளி சாதம் இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு தூக்குவாளி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரம் சைஸ் ஷேப்பில் இருக்க தூக்குவாளி. இதுவுமே கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். 1 லிட்டர். நெக்ஸ்ட் இது குமிழ் வச்ச ஒரு தூக்கு. இது வந்து டின் கோட்டிங் கொடுக்கல. இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக எதுவும் ஊற்றி வைக்கக்கூடாது. ஊற்றி வச்சா தான் டின் கோட்டிங் அவசியம் தேவைப்படும். இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குமிழ். இதுவும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். நீங்கள் க்ராசரி எதுவும் நீங்கள் போட்டு வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து டின் கோட்டிங் இதுக்கும் வரல. இது வந்து ஆயில் கேன். டின் கோட்டிங் ஆல்ரெடி இருக்குது, நல்லா தான் இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் டின் கோட்டிங் இல்லை, ஸ்மால் சைஸ்.
நீங்கள் எதுவும் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போலாம் இதெல்லாம் டின் கோட்டிங் கொடுக்காம தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். உள்ளே ஆல்ரெடி இருந்த டின் கோட்டிங் தான். ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாங்கள் டின் கோட்டிங் கொடுக்கல. ஏன்னா அவங்க வேணாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால உள்ளே கொடுக்கல. வெளியே மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 400 கிராம் கெப்பாசிட்டி அது. இது வந்து ஒரு 1/2 kg கெப்பாசிட்டி. 1/2 லிட்டர் 1/2 kg. இதுவுமே கண்டிஷன் நல்லாயிருக்கு. இது ஒரு ஆயில் கேன். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஹேண்டில் வந்து வுட்டில் வந்திருக்கு. எல்லா ப்ராடக்ட்டிலுமே நேம் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷோ பீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளவர் வாஸ். நல்ல ஷேப்பாக இருக்குது. அப்போல்லாம் பிரான்ஸில் தான் நிறைய மேக் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஷோ பீஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் தான் வருது. நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேல்யூபிளான திங்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணால் வீடோட லுக்கே ரொம்ப எலிவேட்டடாக காட்டும். இது நல்லா ஃப்ளவர் போட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் வாஸை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா டம்ளர் ஷேப்பில் இருக்குது. பட் அதோட ஹெட்டு வந்து சொம்பு ஷேப்பில் இருக்கும். எப்படி யூனிக்காக யோசித்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரில. இது வந்து நலுங்கு சொம்பு. நலுங்கெல்லாம் வச்சுட்டு இப்படி தண்ணி ஊற்றி பண்ணுவாங்கள்ல, அந்த சொம்பு இது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளாட் பேஸ் உள்ள சொம்பு. இது பிளாக் கலர் தான் இருக்குது. மேபி வாஷ் பண்ணால் அது போயிடும். அதுக்காக பாலிஷ்லாம் பண்ண வேண்டாம். நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்கரேஷன் பர்பஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது கண்டிஷன். இது 4மே செட்டாக தரோம். இது ஒரு பிரான்ஸ், ஒரு பாதம் வச்ச ஒரு சொம்புன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளவர் வாஸ். இது வந்து பூஜை ரூமில் வச்சு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். காடுக்கு தண்ணிலாம் வைப்பாங்களா, அதை வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து பிரான்ஸ். லாஸ்ட்டாக கட்டினது பிரான்ஸ். இது 4மே ஒரே மாதிரி பாதம் வச்சனால செட்டாக தரோம். இது ஒரு ஸ்மால் கண்டெய்னர். இது பாதம் வச்சிருக்கு. பிரான்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி திங்க் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரசனையாக அவங்க பண்ணியிருக்காங்க. நிஜமாக இது எல்லாமே அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட ஒரு ஒர்க்கு, எல்லாருமே எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னே ஒவ்வொரு ப்ராடக்ட் பார்க்குறப்போ எனக்கு தோணுது. எப்படி இப்படி யோசிச்சிருப்பாங்களா அப்படி. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு மேப்பு. இப்போ இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்சு தேவைப்படுது, இல்லைன்னா ஒரு இமேஜ் தேவைப்படுது. அப்போல்லாம் பாருங்கள் எல்லாமே. இது வந்து நம்ம பிக் சைஸ் பானை, பொங்கல் பானை. இது பிக் சைஸ் பானையோட ஒரு ஸ்மால் மேக்கிங் தான் இது, மினியேச்சர் இது. அதை பார்த்து இது ஸ்மாலாகவும் செய்யணும் அப்படின்னு அவங்க செஞ்சுருக்காங்க. லைட்டாக டிண்ட் இருக்குது, மற்றபடி நல்லா. இது பிரான்ஸு. நம்ம பிக் சைஸ் பொங்கல் பானையோட இது வந்து காப்பி தான். இது வந்து ஸ்மால் சைஸ். இதுவும் பொங்கல் பானை தான், பிரான்ஸ். உட்காந்து யோசிச்சிருக்காங்க அவங்க. இது வந்து ஒரு ஸ்பூன், ஸ்மால் சைஸ் ஸ்பூன். நம்ம இதை பொங்கல்லாம் மேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸ்பூனை வச்சு. இது வந்து ஒரு மில்க் கேன். ஓப்பன் பண்ண முடியாது, மினியேச்சர் மில்க் கேன் இது. யோசிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. இது செட்டாக வரல, இது சிங்கிளாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து அந்த மில்க் கேன் வைக்கிறப்போ லுக்காக இருக்குன்னு அது மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது ஒரு விதமான ஒரு குடம்.
ஒரு ஸ்மால் சைஸ் குடம். இதுவுமே ஷேப் பார்த்தீங்கன்னா, நல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு ஓவல் இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செய்றதுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்கும். ஸ்மால் செய்றப்ப. இது ஒரு வந்து ஃப்ளவர் வாஸா கூட வச்சுக்கலாம். ஆனா இது சொம்பு மாதிரி ஒரு ஷேப்பு. இது ஒரு டைனிங் டேபிள். நம்ம ஹெவியா இருக்கு. பிரான்ஸ் இது. ஒரு டேபிள் இப்போலாம் அ ஃபேன்சிக்காக நம்மலாம் வீட்ல டெக்கரேட் பண்ண வச்சிருப்போம்ல. பிக் சைஸ்ல இருக்கும். இது ரொம்ப மினியேச்சர் சைஸ்ல ஒரு டேபிள். இது வந்து பொங்கல் பானை தான். லைட்டா பாதமோட இருக்கு. இது ஒரு பொங்கல் பானை. எல்லா ப்ராடக்ட்லுமே நேம்ஸ் எழுதுவாங்கல்ல, அதே மாதிரி மினியேச்சர்லயும் நேம்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போலாம் ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே நேம் எழுதிருவாங்க போல. இப்போ அந்த ப்ராக்டிஸ் இல்ல. ஒருவேளை மிஸ் ஆயிடும் அப்படின்றதுக்காக எழுதியிருப்பாங்க போல. இது வந்து ஸ்மால் சைஸ் டம்ளர்ஸ். இது வந்து உருளி. ரொம்ப ஸ்மால் சைஸ் பிரான்ஸ். இல்லை பாயாசம்லாம் செஞ்சுக்கலாம். குழந்தைங்கலாம் ஸ்மால் சைஸ் ஏஜில் இருக்கவங்க வந்து பாயாசம் மேக் பண்ணுறதுக்கு உருளி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பிரான்ஸ் கிளாஸ் டம்ளர். பூஜாக்குள்ளலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரான்ஸ் டம்ளர் இது. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கு. இது ஒரு டம்ளர். குழந்தைங்கலாம் குக் பண்ணிட்டு டம்ளர் வச்சு சாப்பிட்லாம். ரியலாகவே அவங்க வந்து உட்காந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பிளாஸ்டிக்ஸில் தான் வருது கிச்சன் செட்டெல்லாம். இது பாருங்க. இது வந்து டெக்கரேஷன். ஒரு தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பர்பஸ். எல்லாமே எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் கும்பா. இதில் வந்து சாப்பாடு போட்டு குட்டி பசங்களாம் சாப்பிட்டுக்கலாம் குக் பண்ணிவிட்டு. கிச்சன் செட் இது. அப்புறம் ஸ்மால் சைஸ் கிருஷ்ணர். ரொம்ப மினியாக இருக்காங்க இவங்க. கொலு டைம்லலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த செட்டு வந்து செட்டாக தான் தரோம். இண்டிவிஜுவலாக சிங்கிளாக வராது. இது வந்து ஸ்மால் சைஸ் குடம். எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸ்மால் சைஸ். இதில் டெக்கரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்க்குறப்ப எப்படி இப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. குடம் ஷேப்பை பாருங்கள். இப்போ இருக்க மாதிரியே ஒரு குடம் ஸ்மால் சைஸ். எல்லா ப்ராடக்ட்டுமே பார்க்க வந்து எப்படி இருக்குது அப்படி இருக்குது. இது வந்து ஒரு அதே மாதிரி உருளி தான். அதை விட ஸ்மால் இது. ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்ற முடியும். இது ஒரு ஸ்மால் சைஸ் குடம். ரொம்ப எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து சர்விங் பர்பஸ் இல்லைனா பேசன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த காலத்து மக்களோட க்ரியேட்டிவிட்டி. அவங்களோட ஒர்க். அவங்க ஜாபை எவ்வளோ லவ் பண்ணி பண்ணியிருந்தா இந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை அட்மையர் பண்ணுற மாதிரியே இருக்குது. எல்லா ஆன்டிக்னாலே அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து அடுக்கு பாத்திரம். அடுக்கு பாத்திரம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டின் கோட்டிங்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ண வேண்டாம். எதுவும் என்ன சொல்கிறது, டின் கோட்டிங் கொடுக்க வேண்டாம். இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஒரு 4 பீசஸ் இருக்குது. 4 பீசஸுமே நல்லா இருக்கு. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். எல்லாமே வெயிட்டாக இருக்குது. வீட்டில் வந்து குக் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஸ்பேஸை வந்து ரொம்ப அடைக்காது. ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இது வந்து இன்னொரு அடுக்கு பானை தான், அடுக்கு சட்டி தான். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நியூ பீஸ் மாதிரி இருக்குது. ஐ மீன் நியூனா ஆன்டிக்லேயே அன்யூஸ்ட் ப்ராடக்ட். டின் கோட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. கெப்பாசிட்டி ஸ்டார்டிங் வந்து 2.5 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராடக்ட்டு. அது வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகலாம். சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரசம், சாம்பார் இதெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் கிச்சனில். நெக்ஸ்ட் இது வந்து அதோட கொஞ்சம் பிக் சைஸ் மினியேச்சர். இதுக்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ். இதுவும் எல்லாமே செட்டாக தான் தரோம். இது ஒரு தனி செட், அது தனி செட். இது பாருங்கள், குடம். அந்த காலத்தில் குட்டி பசங்கள்லாம் இதில் தான் விளாண்டுருப்பாங்க போல். இது வந்து குடமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு தூக்குவாளி. அந்த காலத்தில் நம்மலாம் ரைம்ஸ்லலாம் படிப்போம்ல, ஒரு ரைம்ஸில் வரும், ஜாக் அண்ட் ஜில் ரைம்ஸில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு தூக்குவாளி ஒரு பிக்சரில் இருக்கும், அது மாதிரி ஒரு தூக்குவாளி. நெக்ஸ்ட் இது வந்து பிக் சைஸ் டம்ளர், அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஒவ்வொரு ஏஜ் குழந்தைங்க கொஞ்சம் வளர வளர மேபி சைஸ் அதுக்காக கொடுத்துருக்காங்க போல், கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஒரு கூஜா. இது வந்து காய் தொக்கு, குட்டி பசங்களாம் சமைச்சிட்டு இதில் சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி குட்டி பசங்களுக்காக திங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூஜை கூடை. இது எல்லாமே கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. குடம் ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது வந்து குட்டி பசங்க வந்து பூஜை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சாம்பிராணிலாம் போட்டு சூடம் போட்டு இந்த மாதிரி இப்போலேருந்தே குட்டியாக இருக்கிறப்பவே பழக்கணுன்றதுக்காக மேக் பண்ணியிருப்பாங்க போல். இது வந்து ஒரு ஸ்மால் சர்விங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாயச உருளி. இது வந்து பாலிஷ் பண்ண நல்லாயிருக்கும், ஸோ பாலிஷ் பண்ணணும். இதுவும் ஒரு பாயாச உருளி. இது வந்து காப்பரில் வந்து ஒரு சர்விங் பவுல். இது வந்து ஸ்மால் சைஸ் வெத்தலை பெட்டி, குட்டி பசங்களுக்காக திங்க் பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. வெள்ளை பித்தளை, இது இவ்வளோ குட்டியாக செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு சூடம் போட்டு திருநூறுலாம் போட்டு சூடம் ஏற்றுவாங்களே அந்த ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் இது வந்து ரசவாளி. குட்டி பசங்களாம் ரசம் மேக் பண்ணி இதில் சர்வ் பண்ணுறதுக்காக மேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் பூஜைக்கு பண்ணுறது தான். தீப தூப ஆராதனை குட்டி பசங்கள்லாம் பண்ணுவாங்க, பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்குது. இது எல்லாமே செட்டாக வரும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரைஸ் ட்ரம், 5 kg கெப்பாசிட்டி உள்ள ரைஸ் ட்ரம். இட்லி அரிசி இந்த மாதிரி 5 kg கெப்பாசிட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதில் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம். டின் கோட்டிங்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து 15 kg கெப்பாசிட்டி, ஒரு இது வந்து இன்னொரு வந்து 12 kg கெப்பாசிட்டி. இது வந்து பிக் சைஸ் ரைஸ் ட்ரம். வந்து நீங்கள் ஒரு முட்டை அரிசி கரெக்டாக இது பிடிக்கும். டின் கோட்டிங்லாம் கரெக்ட், நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரெடி டு யூஸ், நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம் ரைஸை. இதை வந்து 10 to 12 kg. இதுக்கு முன்னாடி பார்த்தது 15 kg,
இது வந்து 12 கேஜி, 10 to 12. இது இது பார்த்தது தான். இது வந்து 5 கேஜி கெப்பாசிட்டி. இதை செட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஹைட் ஆர்டரில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.